வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னரில் இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் ரெசிபிஸ் பார்க்க போகிறோம். ஸ்வீட் அப்பம் பண்ண போகிறோம். இந்த பாத்திரத்தில் அரை கப் ரவை, நான் வறுக்காத ரவை சேர்த்துருக்கேன். வறுத்த ரவைனாலும் பரவாயில்ல, சேர்த்துக்கங்க. ரவை எடுத்த அதே கப்லேயே ஒரு கப் நாட்டு சர்க்கரை, 2 கப் கோதுமை மாவு, எல்லாத்தையுமே ஒரே கப்பில் அளந்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா ஒன்றா கலந்துட்டு தண்ணி சேர்த்து அப்பம் ஊற்றுற கன்சிஸ்டன்சிக்கு நல்லா கரைச்சிக்கலாம். மாவு எடுத்த கப்பில் 2 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். கரைச்சிட்டு அப்புறமா தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். மொத்தம் நான் 2.5 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். மாவு இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இதை ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். ஊற வச்சோம்னா இன்னும் கொஞ்சம் திக்காகி வரும். 10 நிமிஷம் ஆச்சு. நம்ம சேர்த்த ரவை நல்லா ஊறி மாவு முன்னாடி இருந்ததை விடவே நல்லா திக்காகி வந்திருக்கு பாருங்க. இந்த மாதிரி இருந்தால் அப்பம் ஊற்றுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் பொடியாக கட் பண்ண தேங்காய் துண்டுகள், 2 டேபிள் ஸ்பூன் பொடியாக கட் பண்ண முந்திரி, 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர், 2 பிஞ்ச் உப்பு. இப்போ நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த மாதிரி அப்பத்துக்கு தேங்காய் துண்டுகளும் முந்திரியை நல்லா இந்த மாதிரி உடச்சி சேர்த்தோம்னா அப்பம் சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்பத்துக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. அப்பம் ஊற்றி எடுக்கிறதுக்கு எண்ணெய் விட்டும் சூடாயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 1/4 டீஸ்பூன் சமையல் சோடா சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு அப்பத்தை ஊற்றிடலாம். சமையல் சோடா சேர்த்து நல்லா கலந்தாச்சு. சமையல் சோடாவை நம்ம அப்பம் ஊற்ற போகிற நேரத்தில் சேர்த்தா போதும். அப்பத்தை ஊற்றிடலாம். நல்ல மாவை கலந்து விட்டுட்டு ஒவ்வொரு கரண்டியாக எடுத்து ஊற்றிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அப்பம் நல்லா மேலே எலும்பி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக இந்த மாதிரி எண்ணெயை எடுத்து விட்டுட்டு திருப்பி போட்டுடலாம். அப்போ ஊற்றுனதுக்கப்புறமா ஸ்டவ்வை லோ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு போட்டுடுங்க. திருப்பி போட்டு மறுபடியும் இந்த மாதிரி எண்ணெயை எடுத்து விடுங்க. 2 சைடும் அப்பம் வெந்ததுக்கப்புறமா எடுத்துடலாம். 2 சைடும் அப்பம் வெந்து ரெடி ஆயிடுச்சு, எடுத்துடலாம். ரொம்ப ரொம்ப சாஃப்டான டேஸ்டான உடனடி இனிப்பு அப்பம் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி எல்லா அப்பத்தையும் ஊற்றி எடுத்துடலாம். அவல் லட்டு பண்ண போகிறோம். 1 கப் திக்கான அவலை இந்த பேனில் சேர்த்துட்டு நல்லா மொறுன்னு வர வரைக்கும் வறுத்துக்கலாம். ஸ்டவ்வை மிதமான தீயில வச்சு இந்த மாதிரி வறுத்துட்டே இருங்க. அவல் நல்லா சூடேறி வறுபட்டுருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. அவல் பார்த்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. இந்த அளவுக்கு வறுத்துக்கணும். இப்போ இதை வேற ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற விட்டுறலாம். அவளை இந்த பவுலுக்கு மாற்றியாச்சு. இது கொஞ்சம் ஆறட்டும். இப்போ அவல் நல்லா ஆறிடுச்சு. அடுத்து சுகர் சேர்க்கணும். நான் ப்ரௌன் சுகர் சேர்க்குறேன். 3/4 கப் ப்ரௌன் சுகரை இதில் சேர்த்துக்கலாம். 1/4 கப்பில் 3 கப் சேர்க்க போகிறேன். ப்ரௌன் சுகருக்கு பதில் நார்மல் ஒயிட் சுகர் சேர்க்கறதுனாலும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த சுகரை நல்லா பவுடர் பண்ணிட்டு வந்துடலாம். சுகரை பவுடர் பண்ணியாச்சு. இது கூட வறுத்து வச்ச அவளையும் சேர்த்துக்கலாம். இது கூட 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர். இப்போ மறுபடியும் நல்லா கிரைண்ட் பண்ணிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி நல்லா ஃபைன் பவுடர் அரைச்சிக்கங்க. அப்போ தான் நமக்கு லட்டு நல்லா பிடிக்க வரும். அதே சமயம் லட்டும் நல்லா சாஃப்டாக இருக்கும். அரைச்ச பவுடரை மிக்சிங் பவுலுக்கு மாற்றியாச்சு. அடுத்து 4 டேபிள் ஸ்பூன் நெய்யை இதில் சேர்த்து சூடு பண்ணிக்கலாம். நெய் சூடாயிடுச்சு. 10 முந்திரியை குட்டி குட்டி பீசஸாக உடைச்சி வச்சுருக்கேன். இதை இதில் சேர்த்துட்டு முந்திரியை முழுசாக சேர்க்குறத விட இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸ் ஆக்கி நம்ம சேர்த்தோம்னா லட்டு பிடிக்கிறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். இந்த முந்திரி வறுபட்டு நல்லா பொன்னிறமாக வரட்டும். முந்திரி வறுபட்டு பொன்னிறமாக வந்துருச்சு.
இப்போ இதில் சேர்த்துட்டு நல்லா ஸ்பூனை வச்சு மிக்ஸ் பண்ணி விடுங்க. நெய்யை நம்ம சூடாக சேர்க்கறதுனால நம்ம சேர்த்துருக்கிற சர்க்கரை வந்து நல்லா மெல்ட் ஆகி நம்மளுக்கு லட்டு பிடிக்கிறதுக்கு நல்லா ஈஸியாக வரும். இப்போ கை பொறுக்கிற அளவு சூடு இருக்குது. இதை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா நமக்கு லட்டு பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நல்லா அழுத்தி அழுத்தி பிசைஞ்சாச்சு. நமக்கு லட்டு பிடிக்கிறதுக்கு கரெக்டாக வரும். இதிலேருந்து கொஞ்சமாக எடுத்து நல்லா இந்த மாதிரி லட்டு மாதிரி உருட்டிக்கலாம். அவளோட தன்மையை பொறுத்து நெய் முன்ன பின்ன தேவைப்படும். உங்களுக்கு இந்த அளவுக்கு லட்டு பிடிக்க வரலைன்னா எக்ஸ்ட்ரா 1 ஸ்பூனோ 2 ஸ்பூனோ நெய்யை ஹீட் பண்ணி சேர்த்து அதுக்கப்புறமா லட்டு பிடிச்சிக்கோங்க. சூப்பராக நமக்கு லட்டு ரெடி ஆயிடுச்சு. மீதி உள்ளதையும் இதே மாதிரி உருட்டி வச்சிடலாம். ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய சுவையான அவல் லட்டு ரெடி ஆயிடுச்சு. பட்டர் முறுக்கு பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இந்த பவுலில் 1/4 டீஸ்பூனில் பாதி சமையல் சோடா, 2 டேபிள் ஸ்பூன் பட்டர். இது வெயிட் பார்த்தீங்கன்னா 30லேருந்து 35 கிராம் இருக்கும். பட்டரை வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் இருந்தால் முன்னாடியே எடுத்து வச்சுருங்க. பட்டர் வந்து இந்த அளவுக்கு தான் சேர்க்கணும், இதுக்கு மேலே சேர்க்கக்கூடாது. இப்போ இந்த பட்டரை ஆப்ப சோடாவோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். இந்த மாதிரி க்ரீமியாக வர மாதிரி கண்டினியூஸாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா க்ரீமியாக வந்திருக்கு. பட்டர் வந்து இந்த அளவு சேர்த்துக்கங்க. இதுக்கு மேலே அதிகமாக சேர்த்தோம்னா நமக்கு எண்ணெயில் சேர்த்து பொரியும் போது பிரிஞ்சு வந்துடும். இது கூட 1 கப் கடலை மாவு, 1/2 கப் அரிசி மாவு. இப்போ 1/4 கப் சேர்க்குறேன். இன்னொரு 1/4 கப் சேர்க்கணும். 1/2 டீஸ்பூன் சீரகம், தேவையான அளவு உப்பு. ஃபர்ஸ்ட் எல்லாம் நல்லா ஒண்ணா மிக்ஸ் ஆகுற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கங்க. பட்டர்லாம் நல்லா ஒண்ணா மாவோட கலக்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி எடுத்தா நல்லா பிடிக்க வரணும். உதுத்து விட்டா உதுந்துடணும். இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதுல கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து பிசைஞ்சுக்கலாம். பிசைஞ்சாச்சு. ரொம்ப ஹார்டா இல்லாம லைட்டா சாஃப்டா இருக்கிற மாதிரி பிசைஞ்சுக்கங்க. அடுத்து இந்த முறுக்கு உலக்குல ஸ்டார் வச்சு போட்டிருக்கேன். நம்ம பிசைச்சு வச்ச மாவை இதுல சேர்த்துட்டு இப்போ இதை எண்ணெயில பிழிஞ்சிடலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. எண்ணெய் வந்து ரொம்ப சூடாகக்கூடாது, மீடியம் ஹீட்ல இருக்கணும். இப்போ இதை பிழிஞ்சு விட்டுறலாம். இது வந்து ஒரே ஷேப்பா இருக்கணுங்கிறது கிடையாது. இந்த மாதிரி விட்டு விட்டு பிழிஞ்சாலே நமக்கு வந்து சரியா இருக்கும். உடனே திருப்பி விடாம கொஞ்சம் நேரம் விட்டு லைட்டா இந்த மாதிரி பரட்டி விடுங்க. இந்த கரண்டியை வச்சு நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி விட்டலாம். லைட்டா சமையல் சோடா சேர்த்துருக்கிறதுனால இந்த முறுக்கு பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு நல்ல பொறுன்னு இருக்கும். வாயில போட்ட உடனேயே கரைஞ்சிரும். திருப்பி விட்டு எண்ணெயோட சத்தம் லைட்டா அடங்கினதுக்கு அப்புறமா எடுக்கணும். இப்ப எண்ணெயோட சத்தம்லாம் அடங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல எடுத்தா சரியா இருக்கும். எடுத்துடலாம். இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா பிழிஞ்சு எடுத்துடலாம். நல்லா கிறிஸ்பியா சூப்பரா பட்டர் முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. ரிப்பன் பக்கோடா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த பாத்திரத்துல 1 கப் அரிசி மாவு, 1/4 கப் கடலை மாவு, 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை மாவு, மூணுமே நல்லா சலிச்ச மாவு. மாவு நல்லா சலிச்சுக்கணும். இது கூட 1 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் பெருங்காய பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள். இதுக்கு பதில் நீங்கள் கருப்பு எள் இருந்தாலும் சேர்த்துக்கங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு. ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஒன்றா கலந்துக்கணும். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய்.
வெண்ணெயை ஃப்ரிட்ஜில் இருந்து ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே வெளியில் எடுத்து வச்சுருங்க. வெண்ணெய் சேர்த்ததுக்கப்புறமா மறுபடியும் நல்லா ஒரு தடவை கட்டி இல்லாமல் இந்த மாதிரி கலந்து விட்டுக்கணும். நல்லா கலந்தாச்சு. இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சுக்கணும். மாவு பிசைஞ்சாச்சு. மாவை இந்த அளவுக்கு தளர்வாக பிசைஞ்சுக்கங்க. அப்போ தான் பிழியறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். இந்த அச்சு வச்சு தான் ரிப்பன் பக்கோடா பிழிய போகிறோம். இதை முறுக்கு உலக்கில் சேர்த்துட்டு சுற்றி கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிக்கங்க. அப்போ தான் முறுக்கு உலக்கில் மாவு ஒட்டாமல் இருக்கும். இப்போ ரெடி பண்ணி வச்ச மாவுலேருந்து இந்த அளவு மாவு எடுத்து உள்ளே வச்சிடலாம். வச்சுட்டு இதை க்ளோஸ் பண்ணிடலாம். ரெடி பண்ணி வச்சாச்சு. எண்ணெயில் பிழிஞ்சிடலாம். கடாயில் எண்ணெய் விட்டு சூடாயிடுச்சு. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ரிப்பன் பக்கோடாவை பிழிஞ்சு விட்டுடலாம். நல்ல ஒரு அகலமான கடாயாக வச்சு இந்த மாதிரி ஒன்றுக்கு மேலே ஒன்று படாமல் நல்லா சுற்றி இந்த மாதிரி பிழிஞ்சு விடுங்க. உடனே பெரட்டி போடாதீங்க. ஸ்டவ் வந்து மீடியம் எடுக்கிற வரைக்குமே மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும். அப்போ தான் ஒன்று போல் வேகும். மேலே பபிள்ஸ் எல்லாம் கொஞ்சம் அடங்கியிருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்து பெரட்டி போட்டுறணும். நல்லா வெந்து கோல்டன் ப்ரௌனாக வரும். அந்த டயத்தில் வந்து நல்லா பபிள்ஸ் எல்லாம் அடங்கிரும். அது வரையும் இருக்கட்டும். இப்போ பாருங்கள், பபிள்ஸ் எல்லாம் நல்லா அடங்கிடுச்சு. கலரும் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் எடுத்துடலாம். அடுத்தும் ஒரு தடவை பிழிஞ்சு விட்டுறலாம். மேலே எல்லாம் பபிள்ஸ் அடங்கிடுச்சு. இதையும் அதே மாதிரி பெரட்டி போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌனாக வந்து பபிள்ஸ்லாம் அடங்கினோடனே எடுத்துடலாம். பபிள்ஸ்லாம் நல்லா அடங்கிடுச்சு, எடுத்துடலாம். எண்ணெயை நல்லா வடிச்சிட்டு இந்த பாத்திரத்தில் போட்டாச்சு. இதே மாதிரி மீதி உள்ளதையும் பிழிஞ்சு எடுத்துடலாம். எல்லாத்தையும் பிழிஞ்சு எண்ணெயில் போட்டு எடுத்தாச்சு. ரிப்பன் பக்கோடா நல்லா கிறிஸ்பாக இருக்குது. இதை அப்படியே லைட்டாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டோம்னா லைட்டாக உடஞ்சிரும். அரை கப் திக்கான அவல் எடுத்து வச்சிருக்கேன். இதை வச்சு தான் நம்ம இன்னைக்கு ஸ்வீட் பொங்கல் பண்ண போகிறோம். வெள்ளைக்கரிசல் ரெடி பண்ணுறதுக்கு அரை கப் பொடித்த வெள்ளத்தை இந்த பேனில் சேர்க்குறேன். இது கூட 1/4 கப் தண்ணி. அரை கப் அவலுக்கு அரை கப் வெல்லம் சரியா இருக்கும். இப்போ இந்த வெல்லம் நல்லா கரைஞ்சி வரட்டும். வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இதை வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த பேனில் 2 டீஸ்பூன் நெய் சேர்த்து சூடானதும் 10-12 முந்திரியை வறுத்துக்கலாம். முந்திரி இந்த மாதிரி பொன்னிறமாக வறுபட்டதுக்கு அப்புறமா இதை தனியாக எடுத்து வச்சுட்டு இது கூட கொஞ்சமாக உலர் திராட்சையை சேர்த்து நல்லா ஊப்பி வர வரையும் வறுத்துக்கலாம். திராட்சை ஊப்பி வந்ததுக்கு அப்புறமா இதையும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நம்ம எடுத்து வச்ச அரை கப் அவலை இந்த வடிகட்டியில் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி சலிச்சுக்கங்க. சலிச்சிட்டோம்னா அதில் உள்ள சின்ன சின்ன தூசியெல்லாம் விழுந்துடும். அடுத்து இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா தண்ணியை வடிய விட்டுறலாம். இப்போ நமக்கு அவல் சுத்தமாயிடுச்சு. அவலை நம்ம சுத்தம் பண்ண உடனேயே இந்த மீதி இருக்கிற நெய்யில் இந்த அவலை சேர்த்து வறுத்துக்கலாம். மிதமான தீயில வச்சு நல்ல வாசனை வர வரையும் வறுத்துக்கங்க. அவலை நல்லா நெய்யிலேயே வறுத்தாச்சு. நல்ல ஒரு வாசனை வந்துட்டு இருக்கு. இதுல 1க்கு 3 பங்கு தண்ணி சேர்த்து நம்ம வேக வைக்கணும். நம்ம அரை கப் அவல் எடுத்தோம், 3 பங்குனா 1/2 கப் தண்ணி சேர்க்கணும். மொத்தம் வந்து 1/2 கப் தண்ணி வருது. அதுக்கு வந்து அரை கப் பாலும் 1 கப் தண்ணியும் சேர்க்க போறேன். இந்த மாதிரி பால் சேர்த்தோம்னா பொங்கல் வந்து நல்லா டேஸ்டா இருக்கும். இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு
மூடி வச்சிருங்க. இந்த அவல் வந்து நல்லா சாஃப்டா வெந்து வரட்டும். வெந்துட்டு இருக்கும் போது இடையில ஓபன் பண்ணி பார்த்து கிண்டி விட்டுக்கங்க. இப்ப அவல் பாத்தீங்கன்னா நல்லா சாஃப்டா வெந்துருச்சு. இந்த அளவுக்கு வேக வச்சுக்கணும். இது கூட நம்ம வடிகட்டி வச்ச வெள்ளைக்கரைசலை சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டுட்டு இதுல 1 டீஸ்பூன் நெய் சேர்க்கிறேன். நெய் சேர்த்துட்டு மறுபடியும் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இன்னும் ஒரு 2 நிமிஷம் இந்த வெள்ளைக்கரைசலோட சேர்ந்து இந்த அவல் நல்லா வெந்துட்டு இருக்கட்டும். 2 நிமிஷம் கழிச்சு மறுபடியும் 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கங்க. இந்த மாதிரி கேப் விட்டு நம்ம நெய் சேர்த்தோம்னா பொங்கல் வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையா இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கூட 1/4 டீஸ்பூன்ல பாதி ஏலக்காய் பவுடரும் நெய்யில் வறுத்த முந்திரி திராட்சை நல்லா கலந்து விட்டுருங்க. பொங்கல் இப்ப கொஞ்சம் தளதளன்னு இருக்கு. ஆறுனா வந்து கரெக்டான பக்குவத்துக்கு இருக்கும். கடைசியா மறுபடியும் 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்மளுடைய டேஸ்டான அவல் ஸ்வீட் பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. கார அப்பம் பண்ண போறோம். 1 டம்ளர் புழுங்கல் அரிசி, 1 டம்ளர் பச்சரிசி, அதே டம்ளர்லயே 1/2 டம்ளர் உளுந்து எடுத்து வச்சிருக்கேன். அப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பும் 6 காஞ்ச மிளகாவும் எடுத்து வச்சிருக்கேன். அடுத்து இந்த 3ஐயும் ஒரு பாத்திரத்துல சேர்த்துட்டு 2-3 தடவை வாஷ் பண்ணிட்டு கூடவே இந்த காஞ்ச மிளகாவையும் சேர்த்து 4 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. இந்த கடலைப்பருப்பை மட்டும் தனியா ஒரு பவுல்ல சேர்த்துட்டு வாஷ் பண்ணி 4 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். அரிசி, உளுந்து, காஞ்ச மிளகாய் எல்லாமே 4 மணி நேரம் ஊறிடுச்சு. காஞ்ச மிளகாவை இந்த மாதிரி அரிசி பருப்பு ஊற வைக்கும் போதே ஊற வச்சிட்டோம்னா நம்ம அரைக்கும் போது நல்லா ஈஸியா அரைப்பற்றோம். நான் வந்து 6 காஞ்ச மிளகாய் சேர்த்திருக்கேன். நீங்க உங்களுடைய காரத்துக்கு தகுந்தபடி சேர்த்துக்கங்க. இந்த மிக்ஸி ஜார்ல ஊற வச்ச காஞ்ச மிளகாய் கூடவே 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் சேர்த்தா நல்லா வாசனையா இருக்கும். அடுத்து இது கூட நம்ம ஊற வச்ச அரிசி பருப்பை சேர்த்துக்கலாம். தண்ணியை கொஞ்சம் லேசா வடிச்சிட்டு சேர்த்துக்கங்க. இப்ப இதுல கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா நைஸா அரைச்சுக்கலாம். தண்ணி வந்து நிறைய சேர்த்துட வேண்டாம். அரைச்சாச்சு. அரைச்ச மாவை இதுல சேர்த்துட்டு மீதி உள்ள அரிசியையும் மறுபடியும் இந்த மிக்ஸி ஜார்ல சேர்த்து இதுலயும் அளவா தண்ணி சேர்த்து நல்லா நைஸா அரைச்சுக்கலாம். எல்லாத்தையுமே அரைச்சாச்சு. இந்த மிக்சிங் பவுல்ல சேர்த்துட்டு இப்ப இத நல்லா கலந்துட்டு இது கூட 4 மணி நேரமா ஊற வச்ச கடலைப்பருப்பை தண்ணியை வடிச்சிட்டு எடுத்து வச்சிருக்கேன். அதை சேர்த்துடலாம். இந்த மாதிரி கடலைப்பருப்பை கொஞ்சமா ஊற வச்சு சேர்த்தோம்னா அப்பம் சாப்பிடும் போது இந்த பருப்பு வாயில கடிபடும் போது சுவை ரொம்ப நல்லா இருக்கும். அடுத்து இது கூட 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்க்கிறேன். குட்டி குட்டியா கட் பண்ண கருவேப்பிலை இலைகள் கொஞ்சம், 1/2 டீஸ்பூன் பெருங்காய பவுடர். இந்த மாதிரி பெருங்காய பவுடர் கொஞ்சம் கூடவே சேர்த்துக்கங்க. அப்பம் வந்து நல்லா வாசனையா இருக்கும். இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு. எல்லாம் ஒண்ணா நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி கலந்து விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மாவு வந்து இந்த கன்சிஸ்டன்சில இருந்தா அப்பம் எடுத்து ஊத்துறதுக்கு சரியா இருக்கும். ஒருவேளை மாவு திக்கா இருந்ததுன்னா கொஞ்சமா தண்ணி சேர்த்து கலந்து இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இந்த மாவை நம்ம உடனடியா அப்பம் ஊத்த முடியாது. புளிக்க வச்சுட்டு தான் ஊத்தணும். அதனால மூடி போட்டு 3 மணி நேரம் புளிக்க வச்சுக்கலாம். 3 மணி நேரம் ஆச்சு. மாவை நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு அப்பத்தை ஊத்திடலாம். கடாயில எண்ணெய் விட்டு சூடாயிடுச்சு. இங்க பாருங்க, கொஞ்சமா மாவு எடுத்து போட்டோம்னா மேல எலும்பி வந்துருச்சு. மாவை நல்லா கலந்துட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு அப்பத்தை ஊத்திடலாம். நான் இந்த கரண்டில ஒரு கரண்டி மாவு எடுத்து ஊத்துறேன். ஊத்தின உடனே டிஸ்டர்ப் எதுவும் பண்ண வேண்டாம். அது வந்து மேல எலும்பி வரட்டும்.
இந்த மாதிரி மேலே எலும்பி வந்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா எண்ணெயை எடுத்து அது மேலே விடுங்க. நம்ம சமையல் சோடா எதுவும் சேர்க்கல, 3 மணி நேரம் புளிக்க வச்சதுனால அப்பம் நல்லா உப்பி வருது பாருங்க. இப்ப இதை பிரட்டி விட்டுக்கலாம். நல்லா 2 சைடும் பிரட்டி விட்டு கோல்டன் ப்ரௌனா வந்ததுக்கு அப்புறமா எடுத்துடலாம். நல்லா பிரட்டி விட்டு அப்ப வந்து கோல்டன் ப்ரௌனா வந்து ரெடி ஆயிடுச்சு, எடுத்துடலாம். சுவையான காரப்பம் ரெடி ஆயிடுச்சு. மீதி உள்ளதையும் ஊத்தி எடுத்துடலாம். தேங்காய் பால் ஸ்வீட் அவல். இந்த மிக்ஸி ஜார்ல 1/2 கப் தேங்காய் துண்டுகள் சேர்க்கிறேன். ஃபர்ஸ்ட் இதுல தண்ணி எதுவும் சேர்க்காம துருவுன மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி துருவுன மாதிரி அரைச்சிட்டு அடுத்து இது கூட 1/2 கப் தண்ணி சேர்த்து நல்லா நைஸா அரைச்சு தேங்காய் பால் எடுத்துக்கலாம். நல்லா நைஸா அரைச்சு பிழிஞ்சு தேங்காய் பாலா எடுத்து வச்சிருக்கேன். அடுத்து இந்த பாத்திரத்துல 1 கப் கெட்டி அவலை சேர்த்துட்டு இதை 2 தடவை வாஷ் பண்ணிக்கலாம். 2 தடவை வாஷ் பண்ணிட்டு தண்ணி எல்லாம் கம்ப்ளீட்டா வடிச்சாச்சு. இது கூட நம்ம எடுத்த தேங்காய் பாலை சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை இந்த மாதிரி ஒன்று போல மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். இந்த அவல் 20 இருந்து 25 நிமிஷம் தேங்காய் பால்லையே நல்லா ஊறிட்டு இருக்கட்டும். வெள்ளக்கரைசல் ரெடி பண்ணிடலாம். இந்த பாத்திரத்துல 1/4 கப் பொடித்த வெல்லம் சேர்க்கிறேன். இந்த இனிப்பு கரெக்டா இருக்கும். இது கூட ஒரே 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் தண்ணி சேர்த்து இந்த வெல்லம் நல்லா கரைஞ்சு வரட்டும். இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இதை வடிகட்டி தனியா எடுத்து வச்சுக்கலாம். இப்ப 20 நிமிஷம் ஆச்சு. அவல் நம்ம சேர்த்த தேங்காய் பால்ல நல்லா ஊறி சாஃப்ட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி நம்ம தேங்காய் பால்லையே அவளை ஊற வச்சு செஞ்சோம்னா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப இது கூட நம்ம வடிகட்டி வச்ச வெள்ளக்கரைசலை சேர்த்து வாசத்துக்கு 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. அடுத்து இந்த பேன்ல 1/2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்க்கிறேன். நெய் சூடாயிடுச்சு. அதுல 15 போல முந்திரியை சேர்த்து நெய்யிலேயே இந்த முந்திரி நல்லா பொன்னிறமா வர வரையும் வறுத்துக்கலாம். இப்ப முந்திரி நல்லா பொன்னிறமா வரப்பட்டுருச்சு. இதை இந்த அவல்ல சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நீங்களும் ஒரு தடவை இந்த மாதிரி தேங்காய் பால்லையே அவளை ஊற வச்சு இந்த ஸ்வீட் அவல் செஞ்சு பாருங்க, ரொம்ப சூப்பரா இருக்கும். நல்லா வாசனையா சுவையான தேங்காய் பால் ஸ்வீட் அவல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ஹெல்தியான டேஸ்டான தேங்காய் பால் ஸ்வீட் அவலை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸை சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.